கோவையில் நடைபெறவுள்ள ரஷ்ய கல்வி கண்காட்சி. ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் 10,000க்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு. கோவையில் வரும் மே 13ஆம் தேதி நடைபெறவுள்ள கல்வி கண்காட்சியில் உடனடி அட்மிஷன் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய தேசிய மருத்துவ ஆணையத்தின் மாறிவரும் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் கடைபிடித்து வருவதால் வெளிநாடுகளில் மருத்துவக் கல்வியை நாடும் இந்திய மாணவர்களுக்கு உலக அளவில் ரஷ்யா முதன்மையான தேர்வாக உள்ளது. ரஷ்யா சென்று மருத்துவம் பயில்வதற்கு தற்போது அதிக மாணவர்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் கோவையில் ரஷ்யா கல்வி கண்காட்சி வரும் மே 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் மாஸ்கோவில் உள்ள தேசிய ஆராய்ச்சி நியூக்ளியர் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் எலீனா ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் சுரேஷ் பாபு ஆகியோர் பேசினர். கோவையில் நடைபெறவுள்ள ரஷ்ய கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவை சேர்ந்த பல்வேறு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள், மருத்துவத்துறை தலைவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து விளக்க உரை தர உள்ளதாகவும், இந்த கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு 10,000க்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த கண்காட்சியில் என்ன படிக்கலாம், கல்வி கட்டணம், பாடங்கள், உதவித்தொகை, தங்குமிடம், பாதுகாப்பு அம்சங்கள், மருத்துவ பயிற்சி குறித்து மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டனர். ரஷ்யா உக்ரைன் போர்க்காலங்கள் மற்றும் தற்போது ஏற்பட்டுள்ள இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் போன்றவை குறித்து மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் எந்தவித பயமும் கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவித்தனர். நாங்க சென்னையில் இருக்கக்கூடிய ரஷ்ய கலாச்சார மையம் மற்றும் ஸ்டடி அப்ராட் அப்படின்ற நிறுவனம் ரெண்டும் இணைந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரஷ்ய கல்வி கண்காட்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரஷ்ய கல்வி கண்காட்சி அப்படின்றது நாளைக்கு காலையில சென்னையில தொடங்குது. இதை இனாகிரேட் பண்றதுக்கு தமிழ்நாடுடைய ஹெல்த் மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியம் வந்து இனாகிரேட் பண்றாங்க. இதை தொடர்ந்து 13ஆம் தேதி இதே கல்வி கண்காட்சி கோயம்புத்தூர்ல நடக்க இருக்கிறது. இந்த கல்வி கண்காட்சியை அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிரஸ் மீட்டுக்காக என் கூட ரஷ்யால இருந்து மாஸ்கோல இருக்கக்கூடிய எம்பிஇஐ இன்ஸ்டிடியூட்டோட டாக்டர் எலீனா ஐ சரப்புல் சேவா அவங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜில. அடுத்து என் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வோல்கோகிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட மிஸ் கோர் மெல்கான், அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கல் ஒர்க்ல இருக்காங்க. இவங்க 2 பேர் இல்லாமல் மேலும் சில யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் மாணவர்களையும் அவங்க பெற்றோர்களையும் சந்திச்சு ரஷ்யால மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி இந்த கல்வி கண்காட்சிகள்ல பேச இருக்காங்க. நம்ம இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான தருணத்துல இருக்கோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து +2 ஸ்டேட் போர்டுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. போன சண்டே நீட் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்ல நீட்டோட ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சிபிஎஸ்சியோட ரிசல்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ 12th மாணவர்கள் இப்போ வந்து என்ன முடிவு எடுக்கிறது, எப்படி மெடிக்கல் சேர்றதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க நீட் எழுதி அவங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்காத பட்சத்துல வெளிநாடுகள் அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா மட்டும்தான். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்எம்சியோட கம்ப்ளீட் ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே ஃபாலோ பண்றாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், டியூரேஷன் ஆஃப் ஸ்டடியா இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஆஸ் பர் என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றதுனால ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கான டிமாண்ட்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 200% விசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரு 6,000 விசா கொடுத்தாங்க அப்படின்னீங்கன்னா 23ல 24ல கிட்டத்தட்ட 12,000க்கு மேல விசா கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200% இன்க்ரீஸ் இன் விசா வந்திருக்கு 2024ல. இந்த வருஷமும் இதை விட அதிகமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால ஒரு 10,000 மெடிக்கல் சீட்ஸை ரஷ்யன் கவர்மெண்ட் நம்ம இந்தியன்ஸ்க்காக அலாட் பண்ணியிருக்காங்க. எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லயும் சில ஃபியூ டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸை ரஷ்யன் கவர்மெண்ட்டும் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கல்வி கண்காட்சியில பங்கு பெற்று
அவங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடுத்து ஐ வுட் ரெக்வஸ்ட் டாக்டர் எலினா ஐ சரபுல் சேவா டு கிவ் அ ஸ்பீச் அபவுட் ஹர் யூனிவர்சிட்டி. அவங்களோட யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்பீச் கொடுப்பாங்க. One of the 5 top universities in Russia, National University MIFIR. There are 30,000 students, 3,000 international students, a lot of international programs in different fields of science like IT technology, cybernetics, nuclear engineering, and biotechnology, biomedicine, nuclear medicine, and general medicine, which is similar to MBBS in India. Our university has 2 international campuses. One of them is located in Moscow, the capital of our country, and the other one outside Moscow. Both campuses are characterized by safety and comfort. You guys can choose one on campus, and I invite to education fair and take first-hand information about our university. Thank you, ma'am. Now I request Ms. Gord Melkoen to give a brief about her university. Dear colleagues, ladies and gentlemen, first of all, I would like to express my sincere gratitude to opportunity to speak with press conference. I'm really honored to represent our Volgograd State Medical University. Today, we are happy to see among us Indian students because it's really a big honor to see them do their first steps on the way of a profession of a doctor. And because it's not just choice of educational institution, it's a choice of a future, and we are really happy that Indian students choose our university. Volgograd State Medical University has more than 3,000 students, foreign students from 62 countries. We have 500 students from India, and we understand that it's so difficult for some of students because they leave their homes, they travel to so far Russia, but we ready support them on every stage and on the path. So I hope that this year, in academic year 25-26, we can wait a lot of students from India because we are waiting them, and I hope we can achieve really best success in Russia and abroad. Thank you.